40 நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எபிரேய வார்த்தையிலே யஷார் என்று சொன்னால் வாக்கிங் அப்ரைட் பிஃபோர் காட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு வார்த்தையை தியானிப்போம். ஆண்டவரோடைய வார்த்தையில் நம்ம எப்படி அலைன் ஆகணும்னு சொல்லி கர்த்தர் எனக்கு இதை ஒரு மெடிடேஷனாக ஒரு 40 days ஆண்டவர் என்னோட இடைப்பட்டு என்னோட பேசுகிற காரியத்தை தான் நான் ஒரு சின்ன சின்ன காரியங்களை நான் இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். இது உங்களுக்கு ஆஸ்வாதமாக இருந்தால் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் உங்களுக்கு இதில் ஏதாவது நான் சொல்கிற காரியங்கள் எனக்கு இன்னும் இது நல்லா உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் வெளிப்பட்டால் கூட கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் அது நீங்கள் பதிவிடலாம். ஸோ கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட இயேசப்பா உங்கள் வார்த்தையை தியானிக்க என்னை கொடுத்த கிருபைக்காக ஸ்லாக்கியத்துக்காக நன்றி இயேசப்பா. இந்த நாளிலே கூட வாக்கிங் அப்ரைட்லி பிஃபோர் காட் ஆண்டவரே, அலைனிங் அவர் லைஃப் வித் காட் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நான் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை மாற்ற, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளையும் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் கரெக்ட் பண்ணி எக்யூப் பண்ணி ஆண்டவரே அப்பா நாங்கள் எப்படியாவது ஆண்டவரே உமக்கு முன்பதாக ஆண்டவரே நாங்கள் நீதிமானாய் மாற அந்த உலகத்தில் இருக்கிற சர்டிஃபிகேட் இல்லைப்பா, உண்மை நாங்கள் ஒரு நாள் சந்திக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் அந்த அந்த சாயலோடு நிற்கத்தக்கவர்களாய் உங்கள் வசனம் தான் எங்களை மாற்ற முடியும். ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. எங்களோட இடைப்படுங்க, எங்களோட பேசுங்க ஆண்டவரே அப்பா. எங்களை தாழ்த்தி எப்போ கொடுக்குறோம் ஆவியானவரே. நீங்கள் விரும்புகிறத எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க, நீங்கள் விரும்புகிறத எங்களை கொண்டு செய்யுங்கப்பா. எங்களுடைய சுயமும் எங்களுடைய ஆண்டவரே உள்ளத்தில் வர காரியங்கள்லாம் இல்லைப்பா, உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது உங்கள் சிந்தையில் இருக்கிறது எங்கள் இருதயத்தில் வைங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கூட நான் யஷர் என்ற இந்த பகுதியை தியானம் பண்ணணும் அப்படின்னும் போது ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு ஆண்டவரே நான் முதல்ல முக்கியமாக ஒரு தேவனோடு நடக்கிற ஒரு மனிதன் கர்த்தருடைய நீதியில் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் போது வாக்கிங் அப்ரைட் பிகின்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். ஸோ இந்த முதல் நாளிலே கூட நம்ம இருதயத்தில் இருந்து தான் நம்ம ஆண்டோட வாக்கிங் அப்ரைட்டாக நம்ம அவர் நடக்கிற காரியத்தை ஆண்டவர் என்னோட இடைப்பட்டார். அதாவது ஏன்னு சொன்னால் முதலாவது ஆண்டவர் எப்பயுமே எந்த ஒரு ஆக்ஷன்ஸ் வெளியே நம்ம செய்கிறதா மனுஷங்க பார்ப்பாங்க. ஆனால் அந்த ஆக்ஷன் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அதோட மோட்டிவை தான் கர்த்தர் பார்க்குறாரு. அதனால தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இருதயத்தில் ஆண்டவர் இருதயங்களை நியாயம் தீர்க்கிறார். இருதயத்தின் யோசனை நினைவுகள் நியாயம் தீர்க்கிற தேவன் வாசனம் சொல்லுது. அன்றைக்கு காயினுடைய பலியை கூட கர்த்தர் ஏன் பார்க்கறதுக்கு 2 பேருமே பலி கொண்டு போனாங்க, ஆனால் கர்த்தர் பார்த்தது பலியை அல்ல இருதயத்தை. அப்போது காயினுடைய இருதயத்தை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்போ இன்றைக்கு நம்மளுடைய இருதயத்தை கர்த்தர் அங்கீகரிக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை நம்ம இருதயத்துலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஏன்னா வசனம் நீதிமொழிகள் 4:23 போட்டிருக்கு, எவ்ரிதிங் தட் யூ டூ ஃப்ளோஸ் ஃப்ரம் த ஹார்ட். எவ்ரிதிங் நம்ம பண்ணுற எல்லா விஷயமும் அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நிறைய டைமில் நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக மாய்மாலம் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோன்னா, அப்போ ஐயோ நம்ம சர்ச்சில் நிற்கிறோம், ஐயோ 4 பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ நம்ம சர்ச்சுக்கு ரெகுலராக போனால் பாஸ்டர் நம்மளை திட்டுவாங்க, ஊழியம் பண்ணலாம் நம்மளை கேள்வி கேட்பாங்க. இப்படி நம்ம தொடர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா மனுஷங்களுக்காக நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் கனப்படுத்தணும், மதிக்கணும். ஆனால் முதலாவது நம்ம இருதயம் அலைன்மெண்ட் ஆகாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தை நம்ம கர்த்தருக்குன்னு நம்ம நினச்சி செய்தால் கூட அது அங்கே அங்கீகரிக்கப்படுதா அப்படின்றது இப்போ கேள்வியாக இருக்குது. ஸோ அதனால தான் ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 16:7 கூட வசனம் அழகாக போட்டிருக்கு, மனுஷனும் வெளிப்பிரகாரத்தை பார்க்கிறான் ஆனால் கர்த்தரோ நம்ம அந்தரங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி அநேக வேலைகளை நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு மனுஷனுடைய அவுட்வேர்டு கண்டிஷன் ஒரு சிச்சுவேஷனை பார்த்து பல நியாய தீர்ப்புகளை நம்ம செய்துடுறோம்.
அப்படிதான் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் கூட என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் திடகாத்திரம் நல்லா அப்படியே ஃபேஸை பார்த்து இவராக தான் இருக்கும் இவராக தான் இருக்கும்னு ஒரு டைமும் அவர் யோசிச்சார். அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தா. ஆனால் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி கூட ஆண்டோடைய இருதயத்தில் இருக்கிறது எப்படி அறிந்து கொண்டாருன்னா, அவரோட அவர் கேட்குறாரு, ஆண்டவரே, அவருக்கு ஒரு ஃபெல்லோஷிப் இருந்துச்சு. ஸோ முதலாவது நம்ம இருதயத்தில் தேவனோடு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். நமக்கு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் ஆண்டவரோடு இருந்துச்சுன்னா தான் நம்ம ஆண்டவர் உள்ளத்தில் அவர் நம்மளை குறித்து என்ன வச்சிருக்கிறாரு, இப்போ நம்ம செய்கிற ஊழியத்தின் காலத்தில் அவருடைய இருதயத்துக்கு இது பிரியமாக இருக்குதா, அவருக்கு இது ஓகேவா. நம்ம எல்லாரும் என்ன சொல்லணும், ஆண்டருக்காக தான் வாழ்கிறேன், நான் ஆண்டருக்காக ஊழியம் செய்கிறேன், நான் ஆண்டவருக்காக தான் என் ஜீவனேன்னு பல முறை சொல்லுகிற நம்ம நாவில் தான் சொல்கிற இந்த காரியம் நம்ம இருதயத்தில் அது இருக்குதா, நம்ம சிந்தையில் அதோடு அது கனெக்டடாக இருக்குதா அப்படின்னும் போது தான் ஆண்டவருக்கு முன்பதாக அது அங்கீகரிக்கப்படும். ஸோ இருதயம் அப்போ எப்படிப்பட்ட இருதயம்னா சரண்டர்டு ஹார்ட். அதாவது ஆண்டவரே எப்படி சொல்லலாம்னா வில்லிங் டு ஒபே காட். எந்த சுச்சுவேஷன்லையும் ஆண்டவருக்கு ஒபே பண்ணக்கூடிய ஒரு வில்லிங்னஸ். தன்னைத்தானே ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அவருக்காக அப்படின்ற இருதயத்தில் கர்த்தருக்காக ஒரு வில்லிங்னஸ், ஒரு சரண்டர், நம்மளை அப்படியே ஒப்பு கொடுத்துருது. சரணடைஞ்சு ஆண்டவரே நான் இல்லை, அதாவது இனி நான் இல்லை, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறேன் அப்படி சொல்லும் போது ஆண்டவர் அவங்கள அப்ரைட்டாக நடத்த முடியும். அப்ரைட்னஸ்க்குள்ளே ஒரு மனுஷன் போகணுன்னு சொன்னால் முதலாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பாவங்களை, பொல்லாத வழிகளை, துர்குணங்களை நம்ம விட்டு விலகும் போது தான் ஒரு மனுஷனுக்குள்ள பாவத்தை வைத்து கொண்டே கர்த்தரும் கிரியை செய்வார்னா முடியாது. நம்ம பாவத்தை விட்டு ஓய்ந்து, பாவங்களை செய்வதை விட்டு, அக்கிரமத்தை விட்டு ஓய்ந்து, எதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்குது, எதெல்லாம் அவருக்கு பிரியமாக இல்லை, என் இருதயத்தில் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகருடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னா, பலவிதமான கவலை, பலவிதமான பாரம், உலகம், லௌகீகம், மயக்கம், பல காரியங்கள் இந்த உள்ளத்தை தான் நிரப்புது. அப்போது இருதயத்தை நிறைவினால் வாய் பேசணும்னு வசனம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி அநேக வேலைகளில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, உள்ளத்தில் ஒரு காரியமும் வெளியே ஒரு காரியமும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும். இந்த முதல் நாளில் பார்த்திங்கன்னா, ஆண்டவரே ஒரு சரண்டர்டு ஹார்ட்டை எனக்கு கொடுங்க. நம்பர் 2, ஒரு பியூர் ஹார்ட், ஒரு சுத்தமான இருதயம். வசனம் சொல்லுது, ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்லுது 51:10, ஆண்டவரே ஒரு 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 சுத்தமான இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, சிருஷ்டிங்க. ஏன்னு சொன்னால், இருதயத்தை நம்ம எப்படி துணியை துவைக்கிறோம், நம்ம வீட்டை சுத்தம் பண்ணிடலாம், துணியை சுத்தம் பண்ணிடலாம், நம்ம சமைக்கிறது முன்னாடி காய்கறிகளை சுத்தம் பண்ணலாம். ஆனால் நம்ம இருதயத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து இயேசுவுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த எந்த இதயத்தை அவர் சுத்திகரிக்க முடியும்னா, ஒத்துக்கொள்ளுகிற இருதயம். ஆமாப்பா, நான் ஒரு பாவி, ஆமாம் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, இந்த இடத்துல என் இருதயம் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு, ஆமாம் ஆண்டவரே இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஓப்பனாக அவர்கிட்ட நம்ம எல்லா உண்மையும் ஒத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாக அவர் சொல்வார், நீ வா, நான் உன்னை சுத்தப்படுத்துகிறேன். ஏன்னா அவர் நம்மளை சுத்தம் பண்ண தான் வந்தார். ஏன்னா அசுத்தங்கள் இருந்து அவர் தான் நம்மளை விடுவிக்க முடியும். அப்படி நம்ம அந்த வார்த்தையை நம்ம வாசிச்சோம்னா, தேவனே சுத்த இருதயத்திலே என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இன்னைக்கு நமக்கு சுத்தமான இருதயம் இருக்குதா? சுத்தமான இருதயம்னா பியூர். அந்த சுத்தமான இதுக்குள்ளே கபடு இருக்க முடியாது, கோபம் வைராக்கியம் இருக்க முடியாது, அப்புறம் வந்து பாவம் இருக்க முடியாது, உலகத்தை குறித்த பெருமை இருக்க முடியாது, நான் யாருன்ற காரியம். ஸோ எவ்ரிதிங், எதெல்லாம் உலகம் அப்படின்ட்டுருக்கோ, எதெல்லாம் மாமிசம், எதெல்லாம் பிசாசு, இதை மூணுமே அந்த உள்ளத்துக்குள்ளே இருக்காமல் இருக்கிறது தான் ஒரு சுத்தமான இருதயம். கர்த்தர் அவருடைய வார்த்தை, அவரோடு இருக்கிற ஒரு ஐக்கியம், ஃபெல்லோஷிப், இது மட்டும்தான் அந்த உள்ளத்துக்குள்ளே இருக்க முடியும். நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும்னு சங்கீதக்காரனாகிய தாவீது கேட்குறாரு. ஸோ இன்றைக்கி நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே ஒரு சுத்தமான இருதயத்தை கொடுங்கப்பா. லார்ட் ப்ளீஸ் கிரியேட் ஆண்டவரே ப்ளீஸ் கிரியேட் பியோர் ஹார்ட் க்ரியேட் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. அப்போனா நம்ம இருதயம்லாம் வலிவு போகிற இருதயமாக தான் பல வேலைகளில் இருந்திருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா அந்த அப்ரைட், யஷார் என்ற எபிரேயர் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் ஸ்ட்ரெயிட், அப்ரைட், அலைன்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இருக்குது. ஸோ நம்ம அடுத்தது செகண்ட் வந்து பியூர் ஹார்ட்,
ஓகே, அதாவது இந்த பியூர் ஹார்ட்டில் அந்த களங்கம் இல்லாத ஞானப்பால் மேலே ஒரு வாஞ்சை, அதுதான் ஒரு பியூர் ஹார்ட்டு. அந்த சத்தியத்து மேலே ஒரு ஆசை, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும்ப்பா, அந்த வார்த்தை மேலே ஒரு ஆசை வரும் பாருங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சில வார்த்தைகள் நம்ம சொல்லுவோம். அப்படி ஒரு ஆசை வருதா ஆண்டோடைய வார்த்தை மேலே, அந்த ஞான பாலின் மேலே ஒரு தாகம் நமக்கு ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்குதா அப்படின்னா அதுதான் ஒரு பியூர் ஹார்ட். அப்போ நமக்கு அதுக்காக தான் தாவீது கேட்குறாரு, ஆண்டவரே ஒரு சுத்தமான இது எனக்கு சிருஷ்டிங்கப்பா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அவங்க மகத்துவங்களை நான் அறிந்து கொள்வேன். அதுக்காக தான் ஒரு சுத்தமான இது நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஏன்னா அசுத்தமான ஒரு இடத்துல ஒரு பால்னு சொன்னால் ஒரு சுத்தத்தை தான் குறிக்குது. அதே மாதிரி ஒரு பரிசுத்தம். ஸோ அந்த பரிசுத்தமாக இருக்கும் போது ஆண்டவர் இன்னும் நமக்கு வெளிப்படுவார். மூன்றாவதாக ஹம்பிள் ஹார்ட், ஒரு தாழ்மையுள்ள இருதயம். அநேக வேலைகளில் நமக்கே தெரியாமல் நம்ம வாயில் சில வார்த்தைகள் பேசிடுவோம், நான் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லி. ஆனால் அநேக வேலைகளில் இயேசு கிறிஸ்து கூட பிரதான ஆசிரியர்களும் மற்ற ஜனங்களும் அவரை சோதிக்க வந்தபொழுது கூட ஆண்டவர் தன்னை மிகவும் தாழ்மை உள்ளவராகவே அவர் வந்து இருந்தார். சரியான பதில்களை கொடுக்க நேரத்தில் கொடுத்தா கூட ஆண்டவர் வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் ஹம்பிள்னஸ் அவர்கிட்ட இருந்துச்சு. அது இருந்ததுனால தான் அவரால் வந்து மற்றவர்களை புரிந்து கொள்ள முடிந்தது. அநேக வேளை நம்ம பெருமையாக இருக்கும்போது நம்ம சூழ்நிலையே ஒரு பெருமையான நிலைமை நின்று கொண்டு இருப்போம். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு தாழ்மை உள்ளவர்கள், ஒரு ஒடுக்கப்பட்டவர்கள், உடைக்கப்பட்டவர்களை நம்ம பார்க்கும்போது we will not have a heart of understanding because you are standing in a stage of pride. ஸோ அதனால தான் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே ஒரு ஹம்பிள் ஹார்ட். ஒரு ஹம்பிளான ஹார்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பாவங்களையோ தவறுகளோ செய்துட்டா கூட உடனே ஆண்டவர்கிட்ட சரணடைஞ்சிருவாங்க. ரிப்பன்டன்ட் ஹார்ட்டு. அண்ட் ஹம்பிள்னஸ்ன்னு சொன்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராஜாக்களும் சரி, இந்த மாதிரி பெரிய பெரிய அமைச்சர்கள்லாம் அவங்க பாவம் செஞ்சுட்டாங்கன்னா ஆண்டோடைய வார்த்தை அவங்களுக்கு வரும்போது அவங்க உடனே ரெட்டுடுத்திக்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்வார், பார்த்தியா அவன் வந்து தன்னை தாழ்த்தி விட்டான்னு சொல்வார். உடனே அவங்க அந்த ராஜ வசத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க. அப்போது இன்றைக்கு நம்மளோட கூட ஒரு வேளை நம்ம பாவங்களை கர்த்தர் சுட்டி காட்டும் போது, நம்ம பண்ணுற தவறை ஆண்டவர் சுட்டி காட்டும் போது எப்படி நம்ம இருதயம் இருக்குது, அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? யாரோ நம்மளை பார்த்து, சிஸ்டர் நீங்கள் இந்த பாவத்தில் இருக்கிறீங்க, சிஸ்டர் நீங்கள் செய்து சரி கிடையாது அப்படின்னு நம்மளை சொல்லும்பொழுது நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா அப்படின்றது தான் அந்த ஹம்பிள் ஹார்ட்டோட நிலைமையை குறிக்குது. நிச்சயமாகவே அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கும்னா, அதான் ஒரு தாழ்மையை கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம். சத்தியம் வரும்போது அது யார் சொன்னாலும் அது சத்தியமாக இருக்கிறதுனால நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன். இவங்க சொன்னாதான் நான் ஏற்றுக்கொள்ளுவனே கிடையாது. ஒரு கழுதையை தான் ஆண்டவர் பிழையாமுக்கே யூஸ் பண்ணார். பிழையாம் பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் வார்த்தை வந்தது ஒரு கழுதையின் மூலியமாக தான். இன்றைக்கு நம்ம வந்து ஐடென்டிட்டி யார், இவங்க சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்றதான் இன்றைக்கி அநேகர் பார்த்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் கடைசி காலத்தில் யாரை கொண்டு நம்மளோட பேசுவார், நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம மனம் திரும்ப தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது தாழ்மையுள்ள ஒரு இருதயம். ஹல்லேலூயா. அடுத்ததாக a heart that loves God, ஆண்டவரை நேசிக்கிற ஒரு இருதயம். ஆண்டவரை நேசிக்கிற இருதயம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் ட்ரூ வர்ஷிப்பர்ஸ் அவர் தேடுறாரு, உள்ளத்துலேருந்து அவரை நேசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் யோவானை குறித்து தியானிக்கும் போது பார்த்தீங்கன்னா 12 சீஷர்கள் இருந்தாங்க. ஆனால் யோவான் மட்டும் ஏசப்பாவுடைய மடி மேலே எப்பவுமே சார்ந்து கொண்டிருந்தார். எனக்கு அவருடைய ட்ரூவாக லவ் பண்ணுற இன்னொரு எக்ஸாம்பிள் யாருன்னா மகதலேனா மரியாள். நான் யோசிப்பேன், அவங்க ஒரு பெண்ணாக இருந்து கூட அதிகாலை அவங்க மேலே நிறைய பிசாசுகள் இருந்துச்சுன்னு வாசிக்கிறோம். ஆனால் அந்த அம்மா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, அவர் உயிர் தெழுவான்னு கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அவங்க யாரையுமே கூப்பிடலை, சிச்சுவேஷனை பார்க்கல. ஐயோ அவங்களால அவரை பார்க்காம இருக்க முடியல. அவங்க வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு, ஏசுக்கிட்ட என்ன வாங்கலாம், ஏசுக்கிட்ட வந்து என்ன அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம், இல்லை ஏசுக்கிட்ட என்ன பிளெஸ்ஸிங்கை வாங்கலாம். இன்றைக்கி கூட பெரிய கூட்டம் உலகத்தில் இருக்குது. ஒரு கூட்டம் வந்து ஆண்டவர் என் குடும்பத்தை இப்படி வைங்க அப்படி வைங்கன்னு ஒரு உலகத்துக்காகவே ஆண்டவரை பின்னாடி போகிறவங்க, தன்னுடைய ஊழியத்தை இப்படி வைங்க அப்படி வைங்க, அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. எனக்கு வரன்களை கொடுங்க, என்னை இப்படி பயன்படுத்துங்க, அப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரோடு பழகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு இருக்குது. ஆனால் அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இன்றைக்கு யாராக இருக்கிறோம்?
நம்ம ஆண்டவரை நேசிக்கிற கூட்டத்தில் எப்பயுமே இருக்க வாஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. சீக்கிங் ஹிம் அபவ் ஆல் எல்ஸ். அவர் தான் நீங்கள் தேடுவது அவருக்காகவே அவரை தேட வேண்டும். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தான் என் தேவை, நீங்கள் தான் என் வாஞ்ச. ஆண்டவரே, உங்களை தவிர எனக்கு என்னப்பா என்னை திருப்தியாக்கிற முடியும் அப்படின்றதான் அவரை நேசிக்கிற இருதயம். இயேசுடைய அன்பை தவிர ஏதோ ஒன்று உங்களுக்கு திருப்தியை கொடுக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல எங்கேயோ தவறி இருக்கிறோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் நம்மை முன்பதாக நேசித்திருக்கிறார். நாம் அவரை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்காக அகால மரணத்தை சிலுவையிலே அடைந்தார். அது நிச்சயமாக நாம் அவரை நேசிக்க வேண்டும். அவர் முதலாவது நம்மை நேசித்தார். இந்த பூமியில் அழிந்து போகிறவைகளுக்காக அல்ல, அனித்தியமானவைகளுக்காக அல்ல, இயேசுவுக்காகவே நாம் இயேசுவை நேசிக்க வேண்டும். ஸோ ஆண்டவரை நேசிக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். அடுத்தது ஹார்ட் அலைன் வித் காட்ஸ். இது எல்லாமே சேர்ந்தது தான் அவருடைய நீதியில் நம்ம அலைண்டாக இருக்கணும். அவரோட ஃபெல்லோஷிப்பில் நம்ம இருதயம் அலைண்டாக இருக்கணும். நம்ம செய்கிற ஊழியங்களை அவருடைய இதயத்தோடு நம்ம ஊழியம் அலைண்டாக இருக்குதா, அதோட அலைண்டாக இருக்கணும். ஸோ நம்ம செய்கிற உறவுகளில் கூட நம்ம கர்த்தரோட அலைன்மெண்ட் இல்லாத உறவுகளை நம்ம கட் பண்ணி தான் வெளியே வந்தாகணும். ஸோ நம்ம செய்கிற வார்த்தை, செய்கை, ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருக்கு இது பிரியமா, ஆண்டவருடைய ஸ்டாண்டர்டில் நான் செய்கிற இந்த காரியம் ஒத்து போகுதா, அப்படி ஒத்து போகலைன்னா அது எதுவாக இருந்தாலும் அது நிமித்தமாக நமக்கு நஷ்டமே வந்தாலும் சரி, நிச்சயமாக அதுக்கு நம்ம நோ சொல்லக்கூடியவங்களா மாறிடணும். அப்படி நம்ம மாறுவோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் அவர் கூட நடக்கிற ஒரு நண்பனா, எப்படி ஆண்டவர் நோவாவை பார்த்த பொழுது ஹீ இஸ் அ மேன் ஹூஸ் அப்ரைட் என்று சொல்லி அந்த சந்ததியில் அவரை நீதிமானாக தேவன் கண்டார். ஸோ இன்றைக்கு நம்ம ஹானஸ்டாக மனுஷங்க முன்பதாக, ஒரு மனுஷனுக்கு முன்பதாக நம்ம யாருன்றதை பல பேர் நம்மளை குறித்து பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சாட்சியெல்லாம் ஒரு நாள் பரலோகத்தில் நியாய தீர்ப்பு வரும்பொழுது நிற்காது. ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு சாட்சி சொல்லுவார். வசனம் சொல்லுது, இந்த பொல்லாத சந்ததி, இந்த விபச்சார சந்ததி, நான் என் பிதாவோடு கூட வரும்பொழுது நான் உன்னை குறித்து சொல்லுவேன். அப்போ கர்த்தர் உங்களை என்னை குறித்து என்ன சொல்ல நீங்கள் விரும்புகிறீங்க? நிச்சயமாக நம்ம ஏசப்பாட்ட கேட்போம். ஆண்டவரே, அன்றைக்கு எப்படி நீர் நோவாவை நீதிமானாக கண்டீரோ, ஆண்டவரே இன்றைக்கு என் இருதயத்தில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையில் நான் அலைன்மெண்ட் ஆகணும், நான் கரெக்டாக ஒருங்கிணைக்கப்படணும், என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வார்த்தைக்குள்ளே கட்டப்படும்படியா இந்த நாள்லேருந்து ஒவ்வொரு நாளும் எங்களோட பேசுங்க. ஆண்டவர் இந்த கிருபை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பாராக. இது எனக்கு கர்த்தரினோட பேசின காரியம் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்குது. நிச்சயமாக நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஒரே ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து முடிப்போம். தேனிலோ மினிமாயே தேவிட்டாத அமுதமே, தேனிலோ தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. விசுவாசமா சொல்லுங்க. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா இருக்கணும்பா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கணுமே, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி இருக்கணுமே. ஹல்லேலூயா. இசப்பா, இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த முதல் நாளிலே எங்களோட நீ பேசின கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை எனக்காக கற்றுக் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே இதை நான் கடைபிடிக்க, இதன்படி வாழ ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், உதவி செய்யும்.
ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் எங்கள் இருத்தை விட்டு பிடுங்கி போடுங்கப்பா. நீங்கள் முற்றிலுமாய் ஆளுகை செய்யுங்க. இதை கேட்கிறவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. நாளைக்கு கர்த்தரோடு கொடுக்குற இன்னொரு பாயிண்ட்டோட நிச்சயமாக நான் உங்களை சந்திப்பேன். தேங்க்யூ.